நான் சரக்குலாம் அடிக்க மாட்டேன், எனக்கு தெரியலங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினார் செந்தில் பாலாஜின்னு பாட்டு பாடினோம். கரூரில் 40 பேர் செத்து போனாங்க. அரசியல் மாற்றம் ஏற்பட்டது, எவ்வளவோ நடந்தது. டெய்லி போகிற ட்ராவல்ஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் 99 இருந்துச்சு, நெக்ஸ்ட் வந்து 100 ஆக்குனாங்க, இப்போ 101 இருந்துச்சு. இதே போக போக அப்படியே 150 ஆச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக போகும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஒர்க் போகிறவங்க எல்லாருமே சஃபர் ஆகுறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா வந்து பெட்ரோல் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ண முடியும். அதனால் அனைத்து நாட்டு மக்களும் பாதிக்கப்படுறாங்கன்னா இதுக்கு ஒரே காரணம் அது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு தான். தங்கமும் வாங்கக்கூடாதுன்றாங்க. இதுக்கு போகவே காசு இல்லை, இதை தங்கம்லாம் வாங்கக்கூடாதுன்றாங்க. அது ரொம்ப நாளாக நாங்கள் ஆட்டோக்காரங்களாம் போராட்டம் இதுவும் பண்ணி பார்த்தோம். கவர்மெண்ட் இன்னும் அது எதுவும் பண்ணவே இல்லை. மனுஷனாக பிறந்தா அரசியல்வாதிங்க கொஞ்சமாவது திருந்தணும். மனுஷன் வந்து இன்னைக்கு வாழ போகிறான், நாளைக்கு சாவ போகிறான். அதான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த காவல்துறை வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா நல்லா அருமையாக இருக்கும். பார்க்கும்போது அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும். இதை பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காசு போடும்போது அவங்களுக்கு பின்னாடி வந்து காசு இடிக்கணும்னு என்னோட ஒப்பீனியன். மேபி இதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ இல்லைனா டேக்ஸ் ரிடக்ஷன் ஏதாச்சும் பண்ணால் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா மக்கள் மேலே எந்த ஒரு கவலையெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தேவை பணம் பணம் பணம். யாரை வாழ வைக்கிறதுக்கு? அதானி, அம்பானி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். பாட்டிலுக்கு முந்தைய அரசு 10 ரூபா வாங்கினாங்கன்னு எந்த அரசை நீங்கள் சொல்கிறீங்க? அதுக்கு முந்தின அரசும் இருந்துச்சு, அதுக்கு முந்தின அரசும் இருந்துச்சு. அதாவது டாஸ்மாக் ஆரம்பித்த காலத்தில் இருந்து 10 ரூபாங்கிறது வாங்கிட்டு தான் இருந்தாங்க. 10 ரூபா 5 ரூபாங்கிறது வாங்கிட்டு தான் இருந்தாங்க. வணக்கம் ஜெம் டிவி நேயர்களே, நான் உங்கள் பிஜே அருண் பேசுகிறேன். இன்னைக்கு பப்ளிக் ஒப்பீனியனில் நம்ம என்ன கேள்வியோட வந்திருக்கோம்னா, டெய்லியும் பெட்ரோல் விலை 30 பைசா ஏறிக்கிட்டே போகுது. இதனால மக்கள் எந்த அளவுக்கு அவஸ்தைப்படுறாங்கன்றதையும், போன கவர்மெண்ட் பாட்டிலுக்கு, அதாவது குடிக்கிற பாட்டில், ஒயின் ஷாப்ல பாட்டிலுக்கு வந்து 10 ரூபாய் ஏற்றி வித்துருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் 40 ரூபா விற்கிறாங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதையும் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பெட்ரோல் விலை டெய்லி 30 பைசா ஏறிட்டே போகுது. இதை மக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆட்டோவில் ரொம்ப விலை கேட்குறாங்க. ரேப்பிடோவில் போனால் இப்போ பார்த்தா ரேப்பிடோவிலே ரொம்ப விலை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதால் கஷ்டம்தான். டெய்லி போகிற ட்ராவல்ஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் 99 இருந்துச்சு, நெக்ஸ்ட் வந்து 100 ஆக்குனாங்க, இப்போ 101 இருந்துச்சு. இதே போக போக அப்படியே 150 ஆச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக போகும். சொல்லணுன்னா இப்போ நாங்களுமே காலேஜ்லாம் பைக்கில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ டெய்லி இப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனால எங்களுக்குமே ட்ராவலுக்கு வீட்டில் கொடுக்குற காசு பெட்ரோலுக்கே பத்த மாட்டேங்குது. அந்த மாதிரி நாங்களுமே நல்லா சஃபர் ஆகுறோம். டியூ டு கல்ஃப் வார் வந்து பெட்ரோல் ப்ரைஸ்லாம் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பெட்ரோல் விலையை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஏன்னா ஜிஎஸ்டி அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது. பட் அதை பற்றி டீட்டெயில்டாக எனக்கு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா வந்து பெட்ரோல் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ண முடியும். அது ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அவங்க. இது வந்து ஈரான் வார் நடக்குது இல்லையா, அதனால் ஏறிச்சுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அது ஒன்று. ஆனால் பாதிப்பு எல்லாருக்கும் இருக்குங்க. இப்போ இனிமேல் இந்த பைக்கில் ஆஃபீஸ் போகிறவங்களாம் அப்புறம் ட்ரெயின் இப்படி ஆல்டர்னேட்டிவ்க்கு போய் ஆகணும். ஏன்னா டெய்லி போயிட்டு வர்ற அந்த செலவு அதிகமாகுது. இதே என்னைமாரி ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கெல்லாம் அந்த வாடகை ஏறவே இல்லை. போர்ட்டரில் லோடு ஆட்டோ ஓட்டுறாங்க, வாடகை ஏறவே இல்லை. ஸோ அது வந்து வாடகை ஏறவில்லைன்னு திருப்பி சொல்லுங்கள். போர்ட்டரில் நான் லோடு ஆட்டோ ஓட்டுறேன், அந்த போர்ட்டர் அமௌண்ட்டு ஏறவே இல்லைங்க, அந்த வாடகை ஏறவே இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. அது ரொம்ப நாளாக நாங்கள் ஆட்டோக்காரங்களாம் போராட்டம் இதுவும் பண்ணி பார்த்தோம். கவர்மெண்ட் இன்னும் அது எதுவும் பண்ணவே இல்லை. ஸோ பெட்ரோல் ரேட்டை கவர்மெண்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றிக்கிட்டோம். வாடகை கொஞ்சம் பாருங்கள். அதேமாரி பைக்கில் போகிறவங்க அவங்க ஆஃபீஸில் பெட்ரோல் ரேட்டு ஏறினதால அலவன்ஸை கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா பரவாயில்ல. அதை யாரும் கூட ஏற்ற மாட்டேன்றாங்க. ஆஃபீஸ் போகிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் போகிறாங்க, அவங்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸ்லாம் எதுவும் ஏறலைங்க. எனக்கு சொல்லப்போனால் இதுவுமே கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா பிகாஸ் பெட்ரோல் வந்து முன்னாடியில் இருந்துட்டு இப்போ சடனாக இவ்வளோ ஏறினது வந்து நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. நிறைய கிலோமீட்டர்ஸ் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ நானே சில நாள் வண்டி எடுத்தேன்னா ஒரு 80 to 100 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணுவேன். ஸோ அப்படின்றப்ப அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் பெட்ரோல் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டக்குன்னு மாறினது குளோபல் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து அஸ் இன்வெஸ்டர் சைடாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெட்ரோல் இதில் இந்த மாதிரி சைடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பட் இதுவே ஒரு காமன் பீப்புளாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுற சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். மேபி இதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ இல்லைனா டேக்ஸ் ரிடக்ஷன் ஏதாச்சும் பண்ணால் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அண்ட் தென் சொல்ல போனால் இந்த 107 இந்த ரேஞ்செலாம் இந்த ரிலையன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஜியோ அந்த இதோட தான் மேபி அதிகமாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 104 அந்த மாதிரி வரைக்கும் வந்துருச்சு. இந்த ஜியோ மட்டும் கம்பேர் பண்ணும்போது எல்லாத்த விட அதிகமாக இருக்கு. கேட்டீங்க பாட்டிலுக்கு 10 ரூபா ஏற்றிட்டாங்க தெரியுங்களா ஐயா?
10 ரூபா முன்னாடி இருந்துச்சு. 10 ரூபா முன்னாடி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இது பண்ணுறாங்க. இருந்தாலும் குடிக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா போகணும். அவங்களுக்கு சொல்லி எப்படின்னா சில பேர் வந்து குடிச்சிட்டாங்கன்னா போக மாட்டாங்க. 10 ரூபா எதுக்காக ஏற்றுறாங்கன்னா பாட்டில் நம்ம வாங்க ஒரு மக்கள் வந்து நம்ம நிறைய பேர் வாங்குறோம். குடிமக்கள் இப்போ 70 வயசு 80 வயசு வச்சிங்களேன், வயசானால அவங்களால முடியாது. முடிஞ்சால் கூட அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்காந்தா கூட ஏந்துக்க முடியாது. பாட்டிலுக்கு 10 ரூபா ஏற்கிறாங்க. இந்த ஒரு வெயில் வேறு இருந்தாலும் வந்து பார்த்தா இந்த கவர்மெண்ட் மூலியமா நான் என்ன சொல்லிட்டு போயிடுறேன், என் மேலே கோச்சிக்காதீங்க. இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாக்கி வந்து இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா ஏற்றதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க ஐயா? முன்னாடி வந்து 150 ரூபா இருந்தது ஒரு குவார்ட்ரு. அது நான் சொன்னால முன்னாடி குவார்ட்ரு ஒரு 150 ரூபா இருந்தது. இப்போ வந்து ரொம்ப ஏறி போச்சு. 10 ரூபா நம்ம காசை வாங்கி நம்மகிட்டே கொடுக்குறாங்க. அதான் பெரிய தப்பு. நம்ம ஐயா வந்துட்டார், இருந்தாலும் அவர் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த காவல்துறை வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா நல்லா அருமையாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க ப்ரோ. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 100 ரூபா விற்றுட்டு இருந்தது, இப்போ ஒரு 3 ரூபா 4 ரூபா எக்ஸ்ட்ரா ஆனதுக்கப்புறமா அவங்களோட சேவிங்ஸ்லேயும் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 3 ரூபா 4 ரூபானாலேயே நிறைய இடத்துல அவங்களுக்கு பிரச்சனையும் வருது ப்ரோ. ஸோ நம்ம ஒரு இந்த வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்டு கண்டிப்பாக ஒரு நார்மல் ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும். இதனால லாக்டவுன் ஆகும். ப்ளஸ் இதில் இவி வெஹிக்கிள் வச்சிருக்க பர்சன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது கேட்டிங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, இது யார் கண்ட்ரோல் பண்ணணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். யூனியன் கவர்மெண்ட்டில் யார் இருக்கா? மோடிஜி தான் இருக்கார். இப்போ நீங்கள் அவர்கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்கணும். எங்கிட்ட கேட்டிங்கன்னா சாதாரண மக்கள்கிட்ட நாங்கள் என்ன செய்வோம் சொல்லுங்க, நீங்களே பதில் சொல்லுங்க. சார் நீங்க அட்வொகேட், நான் அட்வொகேட் கிடையாது, நான் கோர்ட் கிடையாது. உங்களோட கருத்தை சொல்லுங்க. அது பத்தி இல்ல என்னோட கருத்து அதுதான். இப்போ அதான் யூனியன் கவர்மெண்ட் தான் அதை பார்த்து மக்கள் இவ்வளவு அவதிப்படுதாங்க அப்படிங்கறது எல்லாமே அவங்க தான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஈரான் இதுலனால வந்து ஈரான் பிரச்சனை, அமெரிக்கா பிரச்சனைனால வந்து எண்ணெய்கள் சரியா வரமாட்டேங்குது. அது எல்லாமே சரிதான். அவருக்கு எந்த பிரச்சனை நடக்கலனாலும் விலைவாசி ஏற்றதான் செய்வார். நீங்க நிர்மலா சீதாராமன் போய் இதே கேள்வியை கேளுங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் பெட்ரோலே போறதில்லை, நான் கார்லேயே போறதில்லைன்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த பதில சொல்லுவாங்க. இந்த லாக்டவுன் டைமில் அவங்ககிட்ட இந்த மாதிரி கேட்காங்க, வெங்காய விலைலாம் ஏறுதே, நீங்கள் பூண்டு விலைலாம் ஏறுதே, நீங்கள் என்ன நினைக்கிங்க அதை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுதாங்க, நான் பூண்டே சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி தான் அவங்களோட கேள்விகள் இதே மாதிரி தான் இருக்கும் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா. இதுக்கு இந்த கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் தான் இதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து இந்த விலைவாசிகளை குறைக்கணும், வாங்கணும். இப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதுனால அத்தியாவசிய பொருட்கள், காய்கறி விலை, பால் விலை எல்லாமே ஏறதான் போகுது. இது யூனியன் கவர்மெண்ட் தான் பார்த்து என்ன அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். சூப்பர் ப்ரோ. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஒர்க் போகிறவங்க எல்லாருமே சஃபர் ஆகுறாங்க. ப்ளஸ் வந்து இப்போது வீட்டில் வந்து ஒரு வெஹிக்கிள் 2 வெஹிக்கிள் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இதை மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் நிறைய வெஹிக்கிள் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இது மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சிலர்லாம் வந்து ரேப்பிடோ யூஸ் பண்ணி போகிறாங்க. இப்போ இதனால ரேப்பிடோ விலையும் ஏறிச்சுன்னா அது அப்போவுமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் நாங்கள் ரேப்பிடோ யூஸ் பண்ணுறதுமே. இப்போ வந்து ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கெல்லாம் பெட்ரோல் தராங்க. இங்கே மட்டும் ஏன் இவ்வளோ ரேட்டு விற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசியல்வாதிங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, எதிர்கட்சி மேலே பழிய போடுறாங்க. இதுக்கு முன்னே ஆண்டவங்ககிட்ட அவன் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்தால் அவன் மேலே பழிய தூக்கி போடுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்க எல்லாமே தேவைக்கு எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு கடைசியில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தலையில் வரின்ற பேரில் கட்டிடுறாங்க. இது பொதுவாக நடக்கிற விஷயம். இதனால் என்னென்னா விலைவாசி உயர்வு இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுன்னு 5-10 இஷ்டத்துக்கு ஏறிடுது. இப்போது பெட்ரோலை பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் ஆட்சிக்கு வரும்போது, மோடி ஆட்சிக்கு வரும்போது பார்த்தீங்க வரதுக்கு முன்னாடி 60 ரூபா 65 ரூபா தான் இருந்தது. இவர் வந்ததுக்கப்புறம் லாக்டவுன் கூட பார்க்காம 100 ரூபா தூக்கி போட்டு ஏற்றினார். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 6 வருஷம் அந்த 100 ரூபா மேனிக்கில் தான் போயிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு வந்து பார்த்தோன்னா அங்கே ஆர்மஸில் பிரச்சனை, யூகேயில் பிரச்சனை, அவங்க வந்து அங்கே டிமாண்ட் ஆகிருக்கு. இவங்களா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு விஷயம்னு வச்சு அதை வந்து விலையை ஏற்றுறாங்க. இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது பொதுவான விஷயம். ஏன்னா இப்படி தான் வந்து கேஸ் விலையும் ஏற்றினாங்க, பெட்ரோல் விலையும் இப்படி தான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. கேஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எவ்வளோ விற்றுருந்தது காங்கிரஸ் ஆட்சியில்? 400 ரூபா 300 ரூபா விற்றுருந்தது. இப்போ 1000 ரூபா. இப்போ பெட்ரோல் வந்து 60 ரூபா 65 ரூபா இருந்தது. இப்போ பார்த்தோன்னா 100 ரூபா. அதுலேருந்து இப்போ திரும்ப இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து குறைப்பாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க குறைக்கிற மாதிரி ஐடியாலாம் கிடையாது. ஒன்ஸு ஏற்றினது தான். இஷ்டம் இருந்தால் வாழு, கஷ்டம்தான் போ. ஓகே சார். சார் இப்போ அடுத்து வந்து முன்னாடி இருந்த அரசு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா விற்று ஒயின் ஷாப்பில் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கடைகளை வந்து மூடிட்டாங்க. ஆனால் இப்போ ஒயின் ஷாப்பில் வந்து பாட்டிலுக்கு வந்து
10 ரூபாய்க்கு மேலே போய் 20, 30, 40 ஆயிடுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயம் எனக்கு க்ளீனாக தெரியல, ஏன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் உங்களோட பொது கருத்து சொல்லுங்க. பொது கருத்து வந்து ஏற்றக்கூடாது. ஏன்னா உடம்பு வலி, இப்போ கொத்தனாருங்க இவங்க என்னமாரி டிரைவர்ஸ் நிறைய பேர் ஈவினிங் மணி 6 மணி ஆனால் அந்த வடிவேல் காமெடி மாதிரி போய் கரெக்டாக நின்றுடுறாங்க. இதுக்கு மேலே வண்டி ஓடாது, அவங்களுக்கு அடித்தாதான் அந்த பாடி பெயின்லாம் போகுதுங்க. ஸோ அதனால் அதெல்லாம் ஏற்றக்கூடாது நலன் கருதி. அதுக்கு ஏற்ற மாதிரி சில காசு அவங்க அலோகேட் பண்ணிலாம் வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறது ஒரு லஞ்ச கணக்கில் வராதா? லஞ்சன்ற ஒரு கணக்கில் வருதுல்ல. இப்போ இந்த அரசு வந்து நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்களும் ஒரு பக்கத்தில் அப்படி வாங்குற மாதிரி தெரியலையா? அதான் கேள்வி. இல்லை வாங்கியிருந்தா தப்பு. நடந்து போனாலும் பெக்கு அடித்து அப்படியே வேர்த்து மண்டையெல்லாம் கேவலமாகிடுது. ஆட்டோலையும் போக முடியல. இப்போ மெட்ரோ மட்டும் தான் இதாக இருக்குது. தங்கமும் வாங்கக்கூடாதுன்றாங்க. இதுக்கு போகவே காசு இல்லை, இதை தங்கம்லாம் வாங்கக்கூடாதுன்றாங்க. பார்ப்போம் என்ன ஆகுது. ஒரு காமன் பீப்புளாக பார்க்குறப்போ உங்களுக்கு இது எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு இது சொல்ல போனால் மேபி இப்போ சம் பீப்புள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சில இடத்துலையும் இப்போ இந்த திருவொற்றியூர் சைட்லாம் இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து போலீஸையுமே சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. மேபி நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம வந்து இந்த கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ரைஸ் பண்ணால் இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் தென் சில இடத்துல தவிர்க்க முடியாது. ஸோ அதை மேபி ஏன்னா இப்போ வந்தோடனே வந்து இவ்வளோ பண்ணியிருக்கிறது சொல்லப்போனால் நல்ல விஷயம். ஸோ போக போக தான் இது பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக ஒரே அடியாக இத்தனை வருஷமாக இருந்தால் ஸ்டாப் பண்ணிட முடியாது. இந்த குடிக்கிற மக்கள் எப்பயுமே ஒரு 10 ரூபா ஏற்றத்துக்கு சாரை வச்சு நினச்சிருக்காங்க. இந்த 10 ரூபாய்க்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. 10 ரூபா தாண்டி இப்போ 40 ரூபா ஏறி இருக்கு, அதுதான் சொல்கிறாங்க. இப்போ 40 ரூபா ஏறி போச்சுங்க. இப்போ 40 ரூபா ஏறினா கூட ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 20 ரூபாலேருந்து 30 ரூபா 40 ரூபா எடுக்கிறாங்க. இப்போ 10 ரூபா இப்போ வந்து 10 ரூபா ஒரு பாட்டில் கொடுத்தா 10 ரூபா. இப்போ நம்ம ஒயின் ஷாப்ல போய் சரக்கு வாங்குறோங்களா, சரக்கு வாங்குறப்போ எக்ஸ்ட்ரா 40 ரூபா கேட்குறாங்க. அதே சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா 40 ரூபா கேட்குறாங்கல்ல. குடிச்சிட்டு அதே கொடுத்தா அதே பாட்டில் திருப்பி வந்து அதே கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு தான் இந்த 10 ரூபா. ஏன்னா நான் தான் இப்போ முன்னாடியே கொண்டு சொன்னேன்ல, வயசான காலத்தில் முடியாதவங்க, காலுக்கு முடியாதவங்க இந்த மாதிரிலாம் பாட்டில் வந்து கொடுத்து, ஏன்னா எவ்வளோ பேர் பாட்டில் போட்டு கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமா, இது ஒன்லி குடிக்கணும், ஒன்லி இது பண்ணணும், அதான் அவங்களுடைய இது ஒரு எண்ணம். குடிப்பழக்கத்தை விட்டாவும் விட்டுருங்க சில நேரத்தில். ஏன்னா இந்த குடிப்பழக்கம் என்பது எத்தனை வாழ்க்கை வந்து சொல்லலாம் இல்லையா, எத்தனை வாழ்க்கை வந்து இதுவாயிருக்கு. ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. பாட்டலுக்கு முந்தைய அரசு 10 ரூபா வாங்கினாங்கன்னு எந்த அரசை நீங்கள் சொல்கிறீங்க? அதுக்கு முந்தின அரசும் இருந்துச்சு, அதுக்கு முந்தின அரசும் இருந்துச்சு. அதாவது டாஸ்மாக் ஆரம்பித்த காலத்துல இருந்து 10 ரூபாங்கிறது வாங்கிட்டு தான் இருந்தாங்க. 10 ரூபா 5 ரூபாங்கிறது வாங்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த அரசில் மட்டும் வாங்கலை. இந்த அரசில் மட்டும், இந்த போன அரசில் மட்டும் ஒரு குற்றச்சாட்டாக இவங்க வைக்காங்களே தவிர அதுக்கு முந்தின அரசில் வச்சாங்களா? அதுக்கு முந்தின அரசுலையும் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. வேற ஒன்றும் வேண்டாம். 2016 அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அமைக்கும் போது 500 கடைகளை மூடினாங்க. 2021 ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது 600 கடைகளை மூடினாங்க. இதே மாதிரி தான் இவரு 717 கடைகளை மூடி இருக்காரு. அது போலதான் இதுவுமே தவிர இதுல பெரிய மாற்று கிடையாது. இது ஒரு ஏமாற்று. மாற்று அரசியல் தானே பிரதர் அவர் வந்திருக்கிறது. இதுல என்ன மாற்று இருக்கு? திராவிட கட்சிகளை ஒதுக்கி இவ்வளவு வருஷமா ஆண்டுட்டு இருந்த திராவிட கட்சிகள் என்ன தனி மனித புகழ் வெளிச்சங்கிறது மாற்றா? அவர் மூஞ்சி காண்டி தானே. அவரே என்ன சொல்லுறாரு, மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, மதுரை கிழக்கு எல்லாத்துலயும் நான் தான், என் மூஞ்சி தான். அவருக்கான இளைஞர்கள் படை அதிகமா இருக்கு. அதாவது இளைஞர்கள் படைங்கிறது நம்ம எப்படி சொல்றோம், இன்னைக்கு ஓட்டு போடுவாங்க, நாளைக்கு போட மாட்டாங்க. இப்போ 2021 சீமானோட வாக்கு சதவீதம் எப்படி இருந்துச்சு, 2024 வாக்கு சதவீதம் எப்படி இருந்துச்சு? அவங்கெல்லாம் கட்டமைப்பு உண்டாக்க மாட்டாங்க. ஆனா இந்த இரு திராவிட கட்சிகள் கட்டமைப்பு உண்டாக்குவாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து ஒரு பேஸ்மெண்ட் இல்லாத பில்டிங் தாங்குமா? மோடி கவர்மெண்ட்டு சொல் பேச்சு கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா மக்கள் மேலே எந்த ஒரு கவலையெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தேவை பணம் பணம் பணம். யாரை வாழ வைக்கிறதுக்கு? அதானி, அம்பானி, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். மக்களை பற்றி என்றைக்கா கவலைப்பட்டிருக்காங்களா? தனி மனுஷன்தான். அவருக்கு கல்யாணம் கூட ஆகலை. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வரையும் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி மக்களை வந்து எப்படியெல்லாம் துன்புறுத்தலாம். பணத்தை வந்து 2016 கேன்சல் பண்ணார். அதில் எத்தனை பேர் நடுத்தெருக்கு வந்தாங்க தெரியுங்களா? பணக்காரனாக தான் இருக்கான். அதுக்கப்புறம் லாக்டவுனுன்ட்டு 2020 மார்ச்சில் போட்டாங்க. 4 மாதம் நல்லா குடும்பம் கூட நடு ரோட்டுக்கு போனதும் மார்ச்சில் நடந்தது. என்ன இப்போ 3வது இப்போ இவர் வந்து இருக்கார் விஜய்னு. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ சாராய கடை மூடுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாரு. நான் ஏற்றுக்கிறேன். பட் என்னன்னா
ஒரு சிலவங்க அதுலேருந்து உள்ளே போயிட்டவங்க ரிட்டர்ன் வரணும்னா ரொம்ப வருஷம் ஆகும். எல்லாமே எடுத்த உடனே எல்லாமே விட்டுற முடியாது. அதனால் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணலாம். ஆனால் இந்த பெட்ரோல் விலைன்றது பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயந்தான். என்ன இவங்க வந்து இஷ்டத்துக்கு மக்கள் வந்து ஒரு எல்லைக்கு பொறுமையாக இருக்கிற வரையும் தான். அவங்க எல்லை மீறிச்சேன்னா அதுக்கப்புறம் வந்து இலங்கையில் எப்படி நடந்ததோ அந்த மாதிரி தான் நடக்கும். என்ன இங்கே இன்றைக்கி யாருக்கு வேலை இருக்குது? இலங்கையில் நடந்ததுன்னா எதை சொல்கிறீங்கண்ணே? அங்கே விலைவாசி இல்லாமல் பசி பட்டினி பஞ்சம் நடந்து கடைசியில் அரசியல்வாதிகளாம் ஓட விட்டாங்க. அதே நிலைமை இங்கே வரணுமா? ஏன்னா இன்றைக்கி யாருக்கிட்டே வருமானமும் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. இன்றைக்கெல்லாம் இந்த சிட்டியெல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது இன்றைக்கெல்லாம் டோட்டலாக அப்படியே மாறி இருந்தது. நான் பார்த்த 2020க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஒரு 5-6 வருஷத்தில் பொருளாதாரம் முன்னேறிச்சுன்னு வாயில் தான் வசனம் விட்றானுங்களே தவிர இஷ்டத்துக்கு ஏற்றி 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 மக்கள் தலையில் தான் எல்லாத்தையும் கட்டுறானுங்க. ஆனால் இவங்க திருடி எல்லாமே சேர்த்து எங்கே தான் பதுக்கி வச்சுருக்கானுன்னு தெரில. ஆனால் கடைசியில் லாஸ்ட்டாக என்ன பண்ண மக்கள் தலையில் 3 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம் இஷ்டத்துக்குன்னு ஒவ்வொன்றும் அடிக்கிட்டு தான் போகிறாங்க. நீங்கள் உண்மையிலே சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட பெட்ரோல் விலை உயர்ந்து இந்தியாவில் பெட்ரோல் விலை உயர்ந்து ஒரு 2 வருஷம் இருக்குமா? 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் விலை ஏறுதுன்னு நினைக்கிறேன். 2 வருஷமாக எந்த விலையும் ஏறல. நீங்கள் பெட்ரோல் டீசலில் மட்டும் சொல்கிறீங்க, அதில் வந்து 20 காசு 80 காசு ஏறுதுன்றீங்க. இந்த ஈரான் அமெரிக்கா போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ஆட்டோ ஓட்டுனர், என்கிட்ட நீங்கள் கருத்து கேட்குறதுனால சொல்கிறேன், 62 ரூபாய் இருந்த கேஸ் வந்து இன்றைக்கி 95 ரூபா 1 கிலோ. எவ்வளோங்க? 1 லிட்ரு 1 கிலோ 1 கிலோ. அதுவே இப்போ நீங்கள் பெட்ரோலுக்கு கேட்குற அதே கிலோமீட்டர் தான் இதுவும் போகும். நீங்கள் ஒரு பெட்ரோல் போட்டிங்கன்னா ஆட்டோவுக்கு வந்து ஒரு 22 கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர் போகும். எல்பிஜி கேஸ் வந்து 20 கிலோமீட்டர் போகும். எங்களுக்கு இந்த ஈராக் போர் ஆரம்பித்தோடனே 1 கிலோவுக்கு 35 ரூபா நாங்கள் பாதிக்கப்பட்டோம், அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள். நம்ம இந்தியாவில் வந்து எண்ணெய் வளங்கள் இருக்குது, ஆனால் அதை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. உதாரணமாக சொன்னால் நம்ம தமிழகத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது இயற்கை எரிவாயு வளங்கள் இருக்குது. அதை மாநில அரசோ நம்ம இந்திய விவசாயிகளோ அதை பயன்படுத்துறதுல விவசாயம் அழிந்துவிடும் அப்படின்றதுனால அதை நம்ம எண்ணெய் வளங்கள் பயன்படுத்துறது கிடையாது. முழுமையாக அயல் நாட்டிலிருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறதுனால உலக கால சூழல்களில் போர் ஏற்பட்டதுனால இன்றைக்கி இந்த உலகம் முழுவதும் இந்த எரிவாயு நிலவரங்கள் இப்படி அனைத்து நாட்டு மக்களும் பாதிக்கப்படுறாங்கன்னா இதுக்கு ஒரே காரணம் அது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு தான். ஆனால் இப்போ இதனால வார்னால தான் இப்போ வந்து நம்மளுக்கு ஃபியூவல் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிறதுனால தான் இப்போ விலைலாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ 50 ருபீஸ், அதர் கண்ட்ரீஸ்லாம் 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்காங்க. நமக்கு ஜஸ்ட் 3 ருபீஸ் தான் ஏற்றிருக்காங்க. இப்போது அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம அவங்க கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு இது ஓகேஷாக தானே ஃபீல் ஆகுது. இல்லை ப்ரோ, இப்போது நிறைய பேர் சேலரி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டுறாங்க, சேம் ப்ரைஸை தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும். இதை பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காசு போடும்போது அவங்களுக்கு பின்னாடி வந்து காசு இடிக்கும்னு என்னோட ஒப்பீனியன். அதாவது விலைவாசி ஏறுது ஆனால் சம்பளம் ஏறல அப்படின்னு சொல்ல வரீங்க. லாக்டவுன் தான் போடணும், அவங்க ட்ரம்ப் ஏதாவது பண்ணணும், ட்ரம்ப் கிட்ட தான் எல்லாமே இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி ஒயின் ஷாப்பில் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி வித்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஏற்றுவாங்க பார்த்தா குறைப்பாங்க பார்த்தா ஏற்றி 40 ரூபா வாங்கி ஒரு பாட்டிலுக்கு 40 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நான் சரக்குலாம் அடிக்க மாட்டேன், எனக்கு தெரியலங்க. இல்லை, பொதுவாக அது ஒரு ஒப்பீனியன் தான் கேட்டேன். இது 700க்கு மேலே ஒயின் ஷாப் பூட்டுறாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். என் ஸ்கூல் பக்கத்தில் இந்த ஒயின் ஷாப்லாம் பூட்டினாங்க, நான் கண்ணால் பார்த்தேன். அது அப்படி பூட்டி இப்படி ஏற்றிட்டாங்களோ? ஆமாம், அப்படி கூட இருக்கலாம். ஓகே ப்ரோ, சூப்பராக பேசுங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. நான் கூட என்னோட ஃப்ரெண்டோட பைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் டியூ டு ப்ரைஸ் ஹைக்கு வந்து நானுமே இப்போ வந்து மெட்ரோவும் இதுவும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பஸ்ஸும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே ப்ரோ, சூப்பர். இப்போ அடுத்து வந்து போன அரசு ஆமாம் பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்துட்டு இருந்தாங்க. எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, பட் அதை பற்றி அவ்வளோ தெரியாது. பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் அதுலலாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து செந்தில் பாலாஜி வந்து கேட்டு அது ஒன்று இப்போ மாறிடுச்சு. இப்போ அரசு மாற்றம் வந்ததுனால வந்து இப்போ 700 ஒயின் ஷாப்புகளை மூடி இருந்தாங்க. அதனால கிரேட் இனிஷியேட்டிவ் தான். ஆனால் வந்து இப்போ பாட்டிலுக்கு அவங்க 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதாவும் சில வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி அது தப்பான விஷயம்தான். பட் ஆனால் இப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு சில இதெல்லாம் வந்து ரீல் சர்க்குலேட் ஆனதை பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்பகத்தன்மை இல்லை. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. இப்போ தான் வந்திருக்காங்க,
இந்த 1 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து அவங்களோட இது தெரியும், அந்த கவர்மெண்ட்டோட இது செயல்பாடுகள்லாம் தெரியும். பார்ப்போம், லெட் இட் பி, அவங்க வரட்டுமே, வந்ததுக்கு அப்புறம். ஓகே ஓகே. அவர் அந்த ஈரான் மீது படையெடுத்து அந்த வந்து குண்டு போடாமல் இருந்திருந்தாருன்னா இருந்திருக்கும். இருந்தாலும் அந்தந்த நாட்டுக்கு வாக்களித்த மக்களுக்கு அந்த அரசுகள் ஏதாவது நல்லது செய்யணும். இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் வரதா செய்யும். நாட்டில் ஒரு நாட்டு மீது பாதிக்கப்படும் போது அது ஒரு நாடு பாதிக்கப்படதா செய்யும். இப்போ அந்த மாதிரி அமெரிக்கா ஈரான் போராக இருந்தாலும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் பாதிக்கப்படுறாங்க. நீங்களாம் ஊடகத்துறையிலேருந்து மக்கள் கருத்துக்களை அறிய இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறீங்க. இந்த மாதிரி எங்களை மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கருத்தை கொண்டு போய் ஒரு ஆட்சியாளர்கிட்ட சேர்த்து மக்களுக்கு ஏதாவது தீர்வு ஏற்படணும்னு நீங்களாம் உழைக்கிறீங்க ஊடகத்துறையில். உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் வந்து அது உங்களை அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுக்கு என்ன பண்ணணும்னா மாநில அரசு வந்து ஏதாவது உதவணும். இப்போ எங்களை மாதிரி இப்போ நான் தான் உங்களுக்கு உதாரணமாக சொன்னேனே, ஒரு 3 மாதம் ஆகுது நாங்கள்லாம் அதை தத்தளிக்கிறோம். இந்த ஈராக் போர் ஆரம்பித்து 6 மாதத்துக்கு மேலே 1 வருஷம் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக நாங்கள்லாம் அதிகமாக விலை கொடுத்து தான் மக்களுக்கு சேவை செய்கிறோம். எங்களுக்கு மீட்டர் கட்டணம் உயர்த்தி 15 வருஷம் ஆகுது. நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஒரு ஆணை இருக்குது. ஒரு முத்தரப்பு கமிட்டி, மாவட்ட கலெக்டர், பொதுமக்கள் சார்பாக ஒருவர், சங்கம் சார்பாக ஒருவர் உட்கார்ந்து எப்பெல்லாம் பெட்ரோல் டீசல் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை முத்தரப்பு கமிட்டி அமைச்சு இந்த மக்களுக்கு சேவை வழங்கணும்னு ஒரு அரசு ஆணையே இருக்குது. எந்த ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் எங்களை மாதிரி அமைப்பு தொழிலாளர்கள் மக்களோடு வாழ்வியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலை. எங்களுக்கு இப்போ புதுசாக ஏற்பட்டு இருக்கிற தமிழக வெற்றி கழகன்ற ஒரு புதிய ஆட்சியை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு குறைந்த அமைச்சர்கள் தான் பதவி ஏற்றிருக்கிறாங்க. தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக யார் பதவி ஏற்றாலும் பழைய உயர்நீதிமன்ற ஆணையத்தை செயல்படுத்தணும். இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இருக்கும் போது அரசு வந்து நேரடியாக மக்களுக்கு பயனாளியாக ஏதாவது கொடுக்கணும். பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, முக்கிய பிரமுகர்களெல்லாம் பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கன்னு இருக்காங்க. நம்ம ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வரும்போது மொத்தமாக இழந்துட முடியாது. இப்போ கூட நடுவில் ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கு போயிருக்காரு. நம்மளோட இருப்பு கச்சா எண்ணெயை சேமிக்கிறதுக்கு ஒரு புதிய ஒப்பந்தத்தை போட்டு வந்திருக்காங்க. ஒரு சில சூழ்நிலைகள் இருந்தாலும் பொதுமக்களாக நம்மளும் சில ஒத்துழைப்புகள் கொடுக்கணும். அதையும் தாண்டி எங்களை மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் மக்களுக்கு சேவை வழங்குறவங்களுக்கு பாதிக்கப்படும் போது மாநிலத்தில் ஆளக்கூடிய, மாநகராட்சியில் ஆளக்கூடிய அரசுகள் வந்து நிர்வாகங்கள் மக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய ஒரு மானிய வகையில் இப்போ எங்களுக்கு ஒரு 35 ரூபாய் ஏறினுச்சுன்னா ஒரு 10 ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஒரு மாநகராட்சி சார்பாகவோ ஒரு அமைச்சர் சார்பாகவோ அந்த தொழிலாளர்கள் அந்தந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு, ஏன்னா எல்லாருமே பதிவு பெற்ற தொழிலாளர்கள் தான், எல்லாருமே நாட்டோட குடிமக்கள் தான். நம்ம கிட்ட ஏதோ லைசன்ஸோ வண்டிக்கு ஆர்ச்சி புக்கோ இன்சூரன்ஸோ எதுவோ இல்லாத நம்ம சட்டத்துக்கு புறம்பாக இயங்கக்கூடிய தொழிலாளர்கள் கிடையாது. அரசு ஆவணங்கள் என்னெல்லாம் சொல்லுதோ எஃப்சி முதல் கொண்டு அனைத்து ஆவணங்களும் நம்ம தொழிலாளர்களோடு ஒன்றிணைந்து அரசு காட்டும் வழிகாட்டுதலில் தான் நம்ம மக்களுக்கு சேவை வழங்குகிறோம். இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கடினமாக இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது தான் இருக்குது. இது காலத்தின் கட்டாயம். பிரதமர் சொல்லும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம பொது போக்குவரத்துக்கு பண்ணலாம், சில விஷயங்களை வந்து நம்ம எங்களை மாதிரி ஆட்டோக்களை பயன்படுத்தலாம். ஆடம்பர வாழ்க்கைகளை ஓராண்டுகளுக்கு கொஞ்சம் குறைத்தா இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையை இந்த பாரத தேசம் கட்டாயம் உலக அரங்கிலிருந்து ஒரு தனித்துவமாக வெற்றி பெற்று நம்ம தேசம் நல்வழியில் போகும். அதே மாதிரி இந்த மக்கள், இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒழுங்காகவே இல்லை, அதை பார்த்துக்கணும். கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைகால் முடியாதவங்க, வயசானவங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கூட பார்த்து தான் வந்தேன் ஒயின் ஷாப்பில், ஒரு பக்கத்தில் வந்து பார்த்துட்டு தான் வந்தேன். வயசான ஒரு 70 வயசு இருக்கும் அவங்களுக்கு. இப்போ நான் பார்த்துட்டு வந்தேன் செந்தாமஸ் அமௌண்ட்டில் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து வயசு 72 வயசு ஆகுதுங்கய்யா. அவங்க வந்து ஒயின் ஷாப் சருக்கு அப்புறம் 10 ரூபா பாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் வந்துட்டு நல்லா இருக்கணும், நல்லா பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய விருப்பம். எல்லாமே நல்லா நோய் நொடிலாம் நல்லா இருந்தால் போதும். நீ கண்டக்டர் நீங்கள் எது பேசலாம், நான் கண்டக்டர் அது பேசுகிறேன். அதேமாரி போகிற மக்கள் என்னவோ அவங்க சிறப்பு, நீங்கள் சரக்கு சாப்பிட்றீங்களா பாட்டில் மட்டும் கீழே படக்கூடாதான் என்னுடைய விருப்பம். நிறைய பேர் வந்து பாட்டில் கீழே தூக்கி போட்டுறாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. சில பேர் கீழே தூக்கி போட்டு வச்சிடுறாங்க, அதான் பெரிய தப்பு, அதான் பெரிய தப்பு. அதே மாதிரி ஒன்று சொல்கிறேங்க ஐயா, நீ போகிற அந்த கட்சி வந்து பார்த்தீங்க இப்போ வந்து பாக்கி என்னவோ நீ போகிற பார்த்தீங்கன்னா சிவன் பதவி போயிருந்தா கூட நான் ஒரு அடியன் இந்த மூலியமாக சொல்லலான்னு பார்த்தா நான் சொல்லிட்டேன். அமைச்சர் தேங்க்யூ ரொம்ப நன்றி. நன்றி சொல்லுங்கள்.
ஆனா வந்த 2.5 வருஷத்துல 3 வருஷத்துலயே வந்து அவங்க இப்போ சிஎம் ஆயிருக்காங்களே. தனி மனித புகழ் வெளிச்சம் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கே இப்படி இருக்குன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் எப்படி ஆட்சி அமைச்சிருப்பாங்கிறது நமக்கு இந்த லட்சணமே அந்த இதுல நமக்கு தெரிஞ்சு போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற என்ன. ஆனா எம்ஜிஆர் முன்னாடி வந்து எம்எல்ஏவா இருந்து அதுக்கப்புறம் புதுசா ஒரு கருத்து எடுப்பாரு. திமுக பொருளாளராக இருந்தாரு, எல்லாமே சரிங்க. இருந்தாலும் அவரும் இவரும் ஒன்னாயிட முடியாது. இல்ல இவரும் ஒன்னாயிட முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் ஐயா ஒருத்தர் இருந்தாரு. அவருமே வந்து அதாவது அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்து அவங்க பணிகள் மக்களுக்காக பணிகள் செஞ்சாங்க. இதே மாதிரி தான் அம்மா நீங்க கேட்டீங்க விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்கன்னு. விஜயகாந்த் அவர்கள் இருந்து பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சாங்க. ஆனா விஜய் அவர்கள் அப்படி ஒண்ணும் செய்யல. அரசியலுக்கு வரப்போறன்னு தெரிஞ்சுதான் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களா? ஆனா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது பண்ணிருக்காரு. நிதி உதவி 25 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு வீடியோ தான் நீங்க பாத்துருக்க முடியுமோ தவிர அந்த 25 வருஷமா வருஷமா நீங்க பாத்தீங்களா? இல்ல அவங்க ஒண்ணுதான் காமிப்பாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு தான் காமிப்பாங்க. ஏதாவது இடையில ஏதாவது ஒரு வருஷம் பண்ணிருக்கலாம். அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. 25 வருஷமா பண்ணிருக்காங்களான்னு என்னோட கேள்வி. பண்ணிருக்காங்களா? 25 வருஷம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அது தேவையும் கிடையாது. வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க. வேற எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா அழகா பேசுனீங்க, சூப்பரா பேசுனீங்க. அது போலதான் இந்த டாஸ்மாக் கடைகளை இவங்களும் அம்மையார் ஜெயலலிதா 500 கடை முன்னாங்க. ஸ்டாலின் அவர்களும் வந்து 600 கடை முன்னாங்க. இவங்க 717 கடைகளை மூடி இருக்காங்க. அது போல இது பெரிய மாற்றம் ஏற்படுத்தாது. இது அதே எல்லாரும் பாதி தான் இவரும் அது பண்ணிட்டு இருக்காரு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 5000-6000 கடை இருக்கு சாராய கடை. எல்லாத்தையும் மூடிட்டாங்கன்னா மக்கள் தாங்க மாட்டாங்க. படிப்படியா குறைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். இப்ப இந்த ஆட்சியில 10 ரூபா வாங்காம இருக்க போறாங்களா? ஆதவர்ஜினா வாங்க மாட்டாருன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? அவங்களுக்கு 100 ரூபானாலும் வாங்குவாங்க. இவங்களுக்கு கொடுக்கதான் செய்வாங்க. ஆமா, அதனால இது வந்து மாற்று இல்லை, ஏமாற்று. மற்றபடி வேற. ஓகே சார், சூப்பரா பேசுறீங்க, ரொம்ப நல்லா பேசுறீங்க. தேங்க்யூ. நன்றி. ரொம்ப நன்றி. சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஆணை ஒன்று விட்டுது. இந்த ஆட்சிக்கு முன்னாடி அந்த ஆட்சி முடியும் சமயத்தில் அந்த பாட்டிலை ரிட்டர்ன் கொடுத்தா வாங்கக்கூடிய 10 ரூபாயை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஆணை கொடுத்தது. உடனே டாஸ்மார்க் ஊழியர்கள் சங்க தொழிலாளர்கள்லாம் டாஸ்மார்க்கை கடையை அடைச்சிட்டு போராட்டம் பண்ணினாங்க. இந்த டாஸ்மார்க் வந்து ஒரு அரசு இயந்திரம், அது வந்து தனியார் கிடையாது. அந்த கட்டாயம் 10 ரூபாய் கேட்குறதுன்றது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. லஞ்சத்தை நேரடியாக அரசு இயந்திரம் கேட்குது, குடிமக்கள் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இது வந்து ஒரு தவறான முன் உதாரணம். இதை வந்து சீர்படுத்தணும் ஊடகத்துறை, நீங்கள் தான் சீர்படுத்தணும். இல்லை இப்போ 10 ரூபாலேருந்து 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு. இல்லை, இது தொடருதுங்களே, இது தொடருது. இது ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறலை, செயல் திட்டங்கள் மாறலை. இது வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஊழியர்கள் தான் இதுக்கு ப்ராப்ளம். ஊழியர்களுக்கு மேலே இருக்கிற சூப்பர்வைசர் ப்ராப்ளம், சூப்பர்வைசருக்கு மேலே இருக்கிற அந்த மண்டல அதிகாரி ப்ராப்ளம். இது நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆட்சி மாறி வந்து 20 நாள் 25 நாள் ஆட்சி நடக்குது. ஆனால் மதுவிலக்கு தீர்வுக்கு வந்து இன்னும் அமைச்சரே பொறுப்பை ஏற்கலை. இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அந்த வாங்கக்கூடிய வசூல் பணம் எங்கே போகுது? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினார் செந்தில் பாலாஜின்னு பாட்டு பாடினோம். கரூரில் 40 பேர் செத்து போனாங்க. அரசியல் மாற்றம் ஏற்பட்டது, எவ்வளவோ நடந்தது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த புதிய ஆட்சி ஏற்பட்டதுக்கப்புறம் அந்த மதுவிலக்கு ஆரிய தீர்வுத்துறைக்கு அமைச்சர் கிடையாது. ஆனால் டாஸ்மார்க் கடையில் இன்னும் 10 ரூபாய், அந்த 10 ரூபாய்க்கு கூட 20 ரூபாய் வாங்குறாங்கன்னு சமூக வலைத்தளங்களில் பல வீடியோக்கள் வருது. அது ஒரு குறிப்பிட்ட சென்னைன்னு 40 ரூபாய் வாங்குறாங்க, கை கலப்பாகுது, அடிக்கிறாங்க. ஒரு வெற்றி கழக கட்சிக்காரனே போய் சொல்கிறாங்க. கேட்குறவங்க, வீடியோ எடுக்கிறவங்க, நான் வெற்றி கழகம், நீங்கள் வாங்கினா ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அதே உள்ளே இருக்கிற ஊழியரும் சொல்கிறாரு, நானும் வெற்றி கழக ஊழியர் தான்டா, கட்சிக்காரன் தான்டான்றாங்க. அப்போ யாருக்குமே தூய ஆட்சி, ஏன்னா இவங்க சொல்லும் போது தூய ஆட்சி தான், இது தீய ஆட்சி, நாங்கள் கொடுப்போம் தூய ஆட்சின்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. உள்ளே விற்கிறவரும் தாவேக்கா தொழிலாளர் சங்கமாக இருக்கிறாரு, வெளியில் வாங்குகிற குடிமக்களும் தாவேக்கா தொண்டனாக இருக்கிறான். ஆனால் அங்கே வந்து அந்த லஞ்ச லாவண்யங்கள் அப்படியே தான் தொடரப்படும். தனிப்பட்டமாக தாவேக்கான்றது இல்லாமல் பொதுமக்கள் எல்லாருமே அப்படின்னு தானே வாங்குறாங்க. வாங்கல இல்லை, நான் எதுக்கு அவங்களுக்கு கூட அந்த தூய ஆட்சி ஏற்படணும் வாக்களித்த வாக்காளனுக்கு கூட அந்த ஆட்சி அமைந்த ஒரு தீர்வு ஏற்படலைன்னு இதால் தெரிய வருதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ அவர் உள்ளே விற்கிறவரு சொல்கிறாரு, நானும் தாவேக்கா தொழிற்சங்கம் தான் அப்படின்னு அவரு சொல்கிறாரு. வெளியில் ஃபோட்டோ எடுக்கிறவரு சொல்கிறாரு, நான் தாவேக்கா தொண்டேன், நீ இந்த மாதிரி 10 ரூபாய்க்கு வாங்கி விற்றினா நம்ம ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும், தமிழக முதல்வருக்கு இது கெட்ட பெயர் ஏற்படுன்னு அவர் சொல்கிறாரு. அப்படி இருந்தால் அவரும் அந்த 10 ரூபாய் கேட்காம விட மாட்டேங்கிறாரு. இவரும் நான் ஏன் உனக்கு 10 ரூபா தரணும்னு அந்த இடத்துல ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுது. இது ஒரு புதிய ஆட்சி ஏற்படுது. சட்டம் ஒழுங்கெல்லாம் சீர்கட்டு தறிகட்டு போகிறதுக்கு முன்னாடி
இந்த துறை சார்ந்த காவல்துறை அதிகாரிகளோ அந்த துறை அமைச்சர்களோ ஐஏஎஸ்களோ லஞ்சத்தை வந்து கட்டாயமாக்கக்கூடாது, லஞ்சத்தை தடை ஏற்படுத்தணும். அதான் ஒரு அரசு இயந்திரமாக இருக்குது. இதுவே இந்த மதுபானம் தனியார் கையில் இருக்கும் போது இந்த மாதிரி மக்களோட தனி மனித தொழிலாளர்களுடைய வரிப்பணங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுது. எப்போ இது அரசு இயந்திரமாக இந்த டாஸ்மார்க் நிர்வாகம் போனதோ அதுக்கப்புறம் தான் இது போல் 10 ரூபாய் பொதுமக்கள் பணம் கொள்ளையடிக்கப்படுது. இது கட்டாயம் அரசு நிர்வாகம் செயல்படணும். ஏன்னா மாற்றத்தை காணி ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறாங்க. அப்போ சொல்லுங்க. அப்போ வந்து வண்டி எடுத்துருக்கோம் ப்ரோ, பாருங்க. அப்போ வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருக்கிற பொது ஜனங்களுக்கு தொழிலாளர்களுக்கு நல்லதை ஏற்படுத்தணும்னா நீங்கள் இப்போ உங்கள் கட்டுறத காசை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பொதுமக்களுக்கிட்ட இருந்து தொழிலாளர்கள்ட்ட இருந்து பணத்தை பிடுங்கக்கூடாது. கண் தெரிந்து ஊடகங்கள் போய் பேட்டி எடுத்து போடுறீங்க, செல்ஃபோனில் ஆன்லைனில் இன்றைக்கி வெளியில் வருது. ஆட்சி மாறியும் எதனால் இந்த ஆட்சி ஏற்படுறதுக்கு ஒரு 10 ரூபான்னு பாட்டு பாடிய தமிழக முதல்வர் வாக்கு சேகரித்து 40 பேர்கள் பலி கொண்டு சிபிஐ விசாரணை ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக ஆன இந்த 10 ரூபா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் அமைச்சரே இன்னும் அந்த பதவி நிரப்பப்படாமையும் அரசு ஊழியர்கள் 10 ரூபாய் 20 ரூபாய் கட்டாயம் இது வந்து வசூலிக்கப்படுதுன்னா இது சிபிஐ விசாரணை தான் கட்டாயம் தேவை. அது ஊடகங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. பல செய்திகள் வந்து ஊடகம் மூலியமாக தான் வந்து அரசு இயந்திரத்தை கொண்டு சேர்க்க முடியும். இந்த ஜனநாயகத்தில் 4வது தூண் வந்து இந்த ஊடகத்துறையும் பத்திரிகை துறைகளும். உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பணிகள் தான். தன் குடும்பத்தை விட்டுட்டு ஒரு நல்லதை கெட்டதை விட்டுட்டு மக்களுக்காக சேவையாற்றிட கருத்துக்களை வாங்கி நீங்கள் போட்டு வெளியிடுறீங்க. நீங்கள் தான் இந்த நாட்டோட மிகப்பெரிய ஒரு 4 தூண்களில் நீங்களும் ஒன்று தான். அதனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது மக்களுக்கு சேவை வழங்குவதில். நல்லா உங்கள் பணிகளை கொண்டு போய் சேருங்க. வாழ்த்து. ரொம்ப நன்றி. நான் நல்லா அழகாக பேசுங்க, சூப்பராக பேசுங்க. தேங்க்யூ. இந்த டிவி ஃபாலோ பண்ணிவிடுங்க. கட் பண்ணுறேன். அதனால் அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் வந்து என்னென்னா மக்களை வந்து இந்த சொத்து வரி, தண்ணி வரி, இஷ்டத்துக்கு வரின்னு போட்டு என்ன எல்லாமே பிடுங்க தான் பார்க்குறீங்களே தவிர கொடுக்கறதுன்ட்டு ஒன்றுமே கிடையாது. மக்களை நிம்மதியாக வாழ பண்ணணும். என்ன பெட்ரோல் விலையை திரும்ப பெறணும். என்ன இருக்கிற ரேட்டை வந்து குறைச்சி திருப்பம் எப்பவும் போல் ஒரு 60 ரூபா 50 ரூபா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது வந்து 50 ரூபா அதிகமாகிடுச்சு 60 ரூபா அதிகமாகிடுச்சுன்னு காங்கிரஸ்காரங்களே திட்டினீங்க மோடி கவர்மெண்ட்டு. இப்போ நீங்களே வந்து இப்போ 100 110ன்னு போச்சுன்னா கேஸு வந்து 400 ரூபா இருந்தது, இப்போ வந்து 1000 ரூபா. அப்புறம் வணிக சிலிண்டர் விலை எல்லாத்தையும் ஏற்றி வச்சுருக்கீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் அவங்கள வந்து குறை சொன்னீங்க, அவங்க இப்போ உங்களை குறை சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு அவங்க வந்து திருப்பம் வந்து இதுவாகிடுமா? நீங்கள் விலை ஏற்றுறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. போன அரசு வந்து ஒயின் ஷாப்பில் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்று சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கிட்ட கடையை வந்து குறைச்சிட்டாங்க, மூடிட்டாங்க. ஆனால் பாட்டிலுக்கு இவங்க 30 ரூபா 40 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதா வந்து சில ஊடகத்தில் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுமக்களாக இருந்து? பொதுமக்களாக இருந்து இப்போ கடையை குறைச்சிட்டாங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போதைக்கு சுற்றுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ கொடுத்து சாப்பிட்னா கூட பரவாயில்லன்னு தான் போகும். இப்போ லாக்டவுன் டைமில் இங்கேருந்து வெள்ளை கேட்டு தெரியுங்களா, காஞ்சிபுரம் வெள்ளை கேட்டு, அங்கே டோக்கன் வாங்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டு சரக்கு சாப்பிட்டு வந்தாங்க. இங்கேருந்து பைக்கில் போயிட்டு நிறைய பேர் வந்து அந்த செட்டிப்பேடு ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் போயிட்டு லைன் கட்டி வந்து மடக்கி உள்ளே தூக்கி போட்டாங்க வண்டிங்களை. நம்ம ஆளுங்க காசை பற்றி கவலையே பட மாட்டாங்க, போதைக்கு எது வேணாலும் செலவு பண்ணுவாங்க. இப்போ நான் 700 கடை இது பண்ணாங்க, இப்போ இங்கே ஒரு 2 கடை க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ அதுக்குன்னு அந்த பக்கம் போகிறாங்க. இப்போ கூட்டம் அதிகமாகுது, 40 ரூபா 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் இது பண்ணுறாங்க. தர குடிக்காரங்களை தப்பு தானே, அது தப்பு தான். ஆனால் வந்து என்னென்னா போதைக்குன்னும் போது யாராக இருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கு தான் ஆகணும். இப்போது ஆன்ஸு குட்காலாம் எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்னென்னா அங்கே பெங்களூரில் 20 ரூபா, இங்கே பார்த்தோன்னா 70 ரூபா 50 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. எதுக்கு? அதை யூஸ் பண்ணாது கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்குது. ஏகப்பட்ட டென்ஷன், ஏகப்பட்ட ப்ரெஷரு, ஏகப்பட்ட துன்பங்கள். என்ன ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லு? அதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் ஓடுது. அதெல்லாம் காசை ஏற்றுறதை பற்றியெல்லாம் நான் இது பண்ணல. நான் விலைவாசி ஏற்றாமல் எல்லாத்த சுமையும் தூக்கி மக்கள் தலையில் கட்டாமல் இருந்தாவே எனக்கு ரொம்ப உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.